அனைவருக்கும் வணக்கம். எப்படா ஆர்பிஐ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ரியலி ஹாப்பி. தட் இஸ் நம்ம எதனால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கோல்டு நம்ம வாங்கும்போது நமக்கு அதோட வேல்யூவேஷன் கூடுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை தாண்டி இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, எந்த விதமான டிபெண்ட்டும் இல்லாமல் நாம் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைத்து இமீடியட்டாக பணம் பெற முடியும். பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை அண்ட் ரொம்ப பெரிய அட்டென்ஷனும் இல்லை. நம்ம போனோமா, தங்கத்தை பிளட்ஜ் பண்ணோமா, பணத்தை வாங்கினோமா, அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப பணம் ரெடி பண்ணி அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வரும்போது அசட்டாக இருக்கும், வேல்யூவேஷனும் கூடும். இந்த மாதிரி சில்வருக்கு எப்படா ஆப்ஷன் கிடைக்கும்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஆர்பிஐ ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நாம் இனிமேல் சில்வரையும் பிளட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு. ஏப்ரல் 2026 இருந்து சில்வரை காயினாவோ இல்லை ஆர்னமெண்ட்ஸாவோ நம்மளால் பிளட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சில்வருக்கான வேல்யூவேஷனை இன்னுமே அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஏன் வியூ. அதை தாண்டி இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். ஏன்னா கோல்டு அளவுக்கு சில்வர் மிகப்பெரிய லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி. அதே சமயம் இதில் வேல்யூஷன்ஸுடைய வேரியண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சில்வருக்கு கொஞ்சம் கம்மியாகவும் அமௌண்ட் கிடைக்கலாம், அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட்டும் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு வியூ இருக்குது. ஸோ இந்த அறிவிப்பு உண்மையாகவே சாதகம் தான். பிகாஸ் நம்ம சில்வரில் வாங்க வேண்டாம், சில்வர் பக்கம் போகிறதுக்கு 2-3 ரீசன்ஸ் நமக்கு இருக்குது. என்னென்னா, மொதல் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன், சில்வர் ஆர்னமெண்ட்ஸாக வாங்கும்போது அதோட ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது நிறைய அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். அதே சமயம் சில்வரில் நமக்கு வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கொஸ்டின் மார்க்காக இருந்த நிலையில் சில்வரையும் பிளட்ஜ் பண்ணி அமௌண்ட்டாக நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி சில்வரில் இன்னுமே இன்வெஸ்டர்ஸை கவனம் செலுத்த வைக்கும். கோல்டு வாங்குறத தாண்டி சில்வருக்கும் ஒரு வேல்யூஷன் இருக்குன்னு தெரியும் போது அதோடைய க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸை தாண்டி we can able to easily பிளட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த செய்தி இன்னும் சில்வரை கவனிக்கலாம். இந்த ஆர்பிஐயோட அதிரடியான அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான முக்கியமான பல தகவல்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. அண்ட் நீங்கள் சில்வரை கோல்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம பிரான்ச்சில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ப்ராப்பரான ட்ரேடிங் ஒர்க்கை லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கே நம்ம பிரான்ச்சில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தது நம்பருக்கு கால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.